இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தனி வட்டி கூட்டு வட்டிக்கு 40 வினாக்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே மீசிமா மீப்போவாக்கு 50 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்க்க போகிற கணக்குகள் எல்லாமே ஒவ்வொரு கணக்குமே ஒவ்வொரு மாடலில் இருக்கும். ஸோ ஒரு கணக்கு கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கொஷின் வந்து 2025 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் ஃபஸ்ட்டு கூட்டு வட்டியா தனி வட்டியா அப்படின்றத பாருங்கள். கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஏபி அப்படின்றது 2 இருக்குது. இந்த ஏக்கு வந்து என்னெல்லாம் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏக்கு வந்து வட்டி வீதம் 4% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வருடம் வந்து எண் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏக்கு கிடைக்கும் தொகை, அதாவது ஏ வந்து என்னென்னா பிக்கு கிடைக்கும் தொகைக்கு வந்து சமம் அப்படின்னு சம்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ ஏக்கு வந்து வட்டி வீதம் 4ன்னு கொடுத்துட்டாங்க, ஆண்டு வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிக்கு வந்து வட்டி வீதம் அதே தான், 6 வந்து 4 தான். வருடம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 வருடங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது எதை குறிக்குதுன்னா அசலை குறிக்குது. ஏ மற்றும் பி இது ரெண்டுத்துக்கான அசல் வந்து 2602ன்னு கொடுத்துட்டாங்க. 2602ன்றது என்னென்னா ஏ ப்ளஸ் பி இது ரெண்டுத்துக்குமான அசல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் அசல் வந்து 2602ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கு என்ன அசல் வரும், பிக்கு என்ன அசல் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2602 ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது வந்து ஏக்கான அசல், இது வந்து பிக்கான அசல். ஏக்கான அசலை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பிக்கான அசலை வந்து 2602 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ஏன் வச்சுருக்கோம்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1000ன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு வந்து அசல் வந்து 1000ன்னு கொடுத்துருக்கோம். பிக்கு அப்போ எவ்வளோவா இருக்கும், 2602ல் 1000 போயிருச்சுன்னா 1602 இருக்கும். இப்போ ஏக்கு வந்து அசல் 1000 இருந்துச்சுன்னா பிக்கு வந்து 1602 இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 2602 வருதான்னு பாருங்கள். 1000த்தையும் 1602 கூட்டினீங்கன்னா 2602 வருது. இப்போ இது வந்து கரெக்டு தான். அதனால தான் ஏக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், பிக்கு வந்து 2602 மைனஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏக்கானது வந்து அசல் தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், ஏக்கான அசல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி பிக்கானது வந்து அசல் என்ன 2602 மைனஸ் எக்ஸு. ஏக்கான அசல் தெரியும் எக்ஸு, ஏக்கான வட்டி வீதம் 4, அதே மாதிரி ஆண்டு வந்து 6. பிக்கு பாருங்கள் அசல் வந்து 2602 மைனஸ் எக்ஸு, 6 வந்து வட்டி வீதம் வந்து 4%, ஆண்டு வந்து 8. இதுக்கான மொத்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் சமம் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கான மொத்த தொகையும் பிக்கான மொத்த தொகையும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அசல் என்ன அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டு வட்டிக்கான மொத்த தொகை ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பி 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் கூட்டு வட்டிக்கான மொத்த தொகை ஃபார்முலா. இதை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக என்ன பண்ணணும், பி 1 + r/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு பி 1 + r/100 ஹோல் பவர் n. இதில் பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், எக்ஸ் அப்ளை பண்ணணும். அசல் வந்து இதுக்கு எக்ஸ்ன்னு நம்ம வச்சுருக்கோம், எக்ஸு 1 + r வந்து என்ன 4 தான் பை 100 ஹோல் பவர் n என்ன, ஏக்கு வந்து 6 வருடங்கள். அதே மாதிரியே பிக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அசல் வந்து இதுக்கு என்ன 2600 மைனஸ் எக்ஸ், 602 மைனஸ் எக்ஸ் 1 + r வந்து என்ன 4% தான் பை 100. இதுக்கான வருடம் என்ன 8 வருடங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா 1 + 4/100 ஹோல் பவர் 6 அப்படின்றது பெருக்கல்ல இருக்குது. இதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா டிவைட் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸு 1 + 4/100 ஹோல் பவர் 8 அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடாக இருந்துச்சுன்னா பையில் வந்துடும். அதே மாதிரியே 1 + 4/100 ஹோல் பவர் 6ன்னு இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், இதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னா
அடிமானம் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அடுக்கை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்போனா டிவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பவரை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இதே பெருக்கல்ல இருந்துச்சுன்னா பவரை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பையில் இருக்குது, அதாவது வகுத்தல்ல இருக்குது. வகுத்தல்ல இருந்துச்சுன்னா அடிமானம் ரெண்டுமே சேமாக இருந்து வகுத்தல்ல இருந்துச்சுன்னா பவரை ரெண்டுமே மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2602 மைனஸ் எக்ஸு 1 + 4/100. இங்கே மேலே வந்து பவர் 8 இருக்குது, கீழே 6 இருக்குது. இது வந்து வகுத்தல்ல இருந்துச்சுன்னா -6 அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து 2602 மைனஸ் எக்ஸு 1 + 4/100. 8ல் 6 போயிருச்சுன்னா 2. இந்த சைடு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். 4ஆல் அடிக்கலாம். 1 4 25 4 100 வரும். அப்படியே எடுத்து எழுதுங்க. 2602 மைனஸ் எக்ஸு இங்கே என்ன இருக்குது? 1 + இங்கே 1/25 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இந்த சைடு வந்து எக்ஸ் இருக்குது. இப்போ அப்படியே பெருக்கிக்கோங்க. 2602 மைனஸ் எக்ஸு. இப்போ 25 ஒன்னோட பெருக்கினீங்கன்னா 25 வரும். 25 + 1 வந்து 26. 26/25 ஹோல் ஸ்கொயர். இந்த சைடு வந்து எக்ஸ் இருக்குது. இப்போ அப்படியே பெருக்குங்க. 2602 மைனஸ் எக்ஸு 26 பெருக்குனா ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா 26 × 26 அப்படின்னு எழுதலாம். இதை வந்து 25 × 25 அப்படின்னு எழுதலாம். 26 பெருக்குனா 6 6 36 மிச்சம் 3 6 2 12 15 6 2 12 2 4 1 5 6 7 6. அதே மாதிரி 25 பெருக்குனா 625 வரும். இது நமக்கே தெரியும். இப்போ எடுத்து எழுதுங்க. 2602 மைனஸ் எக்ஸு 26 பெருக்குனா 676 வருது. 25 பெருக்குனா 625 வரும். இங்கிட்ட எக்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா 625 வந்து வகுத்தல்ல இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா 625 × எக்ஸ்ன்னு இருக்கும். ஈக்குவல்ட்டு 2602 மைனஸ் எக்ஸு 676. இதை அப்படியே உள்ளே பெருக்கிக்கோங்க. உள்ளே பெருக்குனா 2602 × 676 மைனஸ் 676 எக்ஸு அப்படின்னு வரும். இது எப்படி வந்துச்சுன்னா இந்த 676 உள்ளே அப்படியே பெருக்கிக்கிட்டோம். உள்ளே பெருக்குனா 2602 × 676 மைனஸ் இந்த எக்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸோட 676 பெருக்குனா 676 எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த சைடு என்ன இருக்குது? 625 எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடு எடுத்து எழுதிக்கலாம், நம்பர்லாம் ஒரு சைடு எடுத்து எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? 625 எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே -676 எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த -676 எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ ப்ளஸ்ஸு 676 எக்ஸு ஈக்குவல்ட்டு இங்கே என்ன இருக்குது? 2602 × 676 இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 625 எக்ஸையும் 676 எக்ஸையும் கூட்டினீங்கன்னா 625யும் 676யும் கூட்டுங்க. 11 மிச்சம் 1 8 10க்கு 0 மிச்சம் 1 12 13 1301 எக்ஸு ஈக்குவல்டு 2602 × 676 அப்படின்னு இருக்கு. எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைம் வரும், இது 2 டைம் வரும். 1301 வந்து ஒரு டைம் வரும். 1301 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2602 வரும். அப்போ 2 டைம் வந்து அடிப்படும். இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு 2 × 676 வருது. இப்போ ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 676 2ஆல் பெருக்குனா 676 2ஆல் பெருக்குனீங்கன்னா 6 2 12 மிச்சம் 1 7 2 14 15 மிச்சம் 1 6 2 12 1 13. இப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 1352ன்னு. இப்போ இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோமே, இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏவின் அசல் வந்து என்ன? 1352. 1352 ஏக்கானது. அதே மாதிரி பிக்கானதும் கண்டுபிடிக்கணும். பிக்கானது என்ன? 2602ல் -x அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1352ன்னு. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். 2602ல் 1352 போனால் அது வந்து பிக்கான அசல். 2602ல் 1352 போனால் 0, 10ல் 5 போனால் 5, 5ல் 3 போனால் 2, 1250 வருது. இப்போ ஏக்கான பங்கு என்ன? 1352. பிக்கான பங்கு என்ன? 1250. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி.
ஏக்கானது வந்து 1352, பிக்கானது வந்து 1250. இந்த சம்மை வந்து ஒன் டைம் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த சம்மை பாருங்கள். ஒருவர் ரூபாய் 2000ஐ 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000ஐ திரும்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு பாருங்கள். தனி வட்டியில் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அசல் கொடுத்துருக்காங்க 2000ன்னு. அடுத்தது ஆர் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் 6%. ஒருவர் 2000ஐ 6% தனி வட்டியில் கடனாக பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஓராண்டு முடிவில் 1000 வந்து திருப்பி செலுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 1000 செலுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, அசல் வந்து 2000 ரூபான்னு கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் 6%ன்னு கொடுத்துட்டாங்க. ஓராண்டு முடிவில் தனி வட்டி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன, SI = PNR/100. அசல் எவ்வளோ 2000 ரூபான்னு சொல்லிட்டாங்க, 2000 இன்ட்டு எண் வந்து எவ்வளோ ஓராண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓராண்டு முடிவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1. ஆறு வந்து 6%/100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 20 × 6 120. இப்போ இதுக்கான வட்டி எவ்வளோனா 120 ரூபா. அசல் எவ்வளோ 2000 ரூபா அசல். வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 120 ரூபா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த சம்மை படித்து பாருங்கள். 1000 ரூபாயை திரும்பி செலுத்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷம் முடிவில் வட்டி வந்து 120 ரூபா கிடச்சிருச்சு. அசல் வந்து 2000 ரூபாய். அசல் 2000 ரூபாய். வருஷத்தோட முடிவில் வந்து வட்டி வந்து 120 ரூபா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 1000 ரூபாய் வந்து செலுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1000 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. எதில் மைனஸ் பண்ணோம்னா அசலில் தான் மைனஸ் பண்ணும். ஏன்னா இது வந்து தனி வட்டிக்கான கணக்கு. இதே கூட்டு வட்டி அப்படின்னா மொத்தமாக சேர்த்து மைனஸ் பண்ணிக்கலாம். இது தனி வட்டிக்கான கணக்கு, அதனால் அசலில் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2000ல் 1000 போயிடுச்சுன்னா இப்போ எவ்வளோ இருக்கும், 1000 ரூபா தான் அசலாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 1000 ரூபா வந்து செலுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும். இப்போ மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன வச்சுக்கணும்னா அசல் வந்து 1000ன்னு வச்சுக்கணும், 2000ன்னு வச்சுக்கக்கூடாது. ஏன்னா 1000 ரூபா செலுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2வது வருஷத்தில் என்னென்னா அசல் வந்து 1000, 2வது வருஷம் அப்படின்னு சொன்னோன்னே எண் வந்து 2ன்னு வச்சுக்கக்கூடாது. 2ஆம் வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வருஷம்னாலும் அது 1 தான். இப்போ அதுக்கான வருஷமும் 1 தான். அசல் வந்து 1000, எண் வந்து 1. வட்டி வீதம் என்னென்னா அதே தான் 6%. இப்போ இதுக்கு கண்டுபிடிங்க. அசல் வந்து எவ்வளோ 1000, PNR/100 இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அசல் வந்து என்ன 1000 இன்ட்டு ஆண்டு வந்து 1. ஏன்னா அடுத்த வருஷம் 2ஆம் வருடம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆண்டு வந்து 1. வட்டி வீதம் என்ன 6%/100. இப்போ இதுக்கான வட்டி எவ்வளோ வருது, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 10 × 6 60. இப்போ 2வது வருஷம் முடிவில் வந்து எவ்வளோ வட்டி வருதுன்னா 60 வருது. இப்போ 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசல் எவ்வளோ இருக்குது 1000 ரூபாய் இருக்குது. அப்புறம் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 120 ரூபான்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் 2வது வருஷத்தில் வட்டி எவ்வளோ வந்துச்சு 60 ரூபா வந்துச்சு. இது மூணுத்தையுமே கூட்டினீங்கன்னா இதான் ஆன்சராக வரும். 1000 1120, 1120ஓட 60 கூட்டினீங்கன்னா 1180. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சமயம் அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ஃபார்முலா இருக்குது. 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஆண்டுகள் பாருங்கள். 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா PR/100 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதே 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா PR² R + 300/100³ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா மறந்து போச்சுன்னா என்ன பண்ணலாம்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், தனி வட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 2 ஃபார்முலாவுமே அப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். தனி வட்டிக்கு ஃபார்முலா என்ன, SI = PNR/100. ஃபஸ்ட்டு தனி வட்டி கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்.
சிஐக்கு ஃபார்முலா என்ன, அதாவது கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்ன, மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிங்கன்னா கூட்டு வட்டி கிடச்சிடும். இதில் மொத்த தொகைக்கான ஃபார்முலாவும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏக்கான ஃபார்முலா என்ன, அசல் 1 + r/100 ஹோல் பவர் n. இவ்வளோ ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுக்கு பதிலாக 2 ஆண்டுகளுக்கு என்ன ஃபார்முலா, 3 ஆண்டுகளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சம்மில் வந்து 3 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசல் வந்து 10,000. அடுத்தது ஆர் வந்து வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அசல் வந்து 10,000 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோ 15%, 15 ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்தது ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 + 300 / 100 கியூப் அப்படின்ட்டு இருக்கு. இதை வந்து எப்படி எழுதலாம், 100 × 100 × 100. ஏன்னா கியூப் கொடுத்துருக்காங்க, 3 டைம் எழுதிக்கலாம். இது வந்து டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 15 ஸ்கொயர் பண்ணால் 5 25 மிச்சம் 2 1 5 5 6 7 1 5 5 1 1 1 5 2 2 225 இன்ட்டு 300 + 15 315 / 100 வருது. இப்போ 225யும் 315 பெருக்குங்க. 5 25 மிச்சம் 2 1 5 5 6 7 3 15 2 10 மிச்சம் 1 1 2 1 3 32 6. அடுத்து 2 10 மிச்சம் 1 1 2 1 3 32 6 5 7 8 10 மிச்சம் 1 7 எவ்வளோ வருது, 7085 / 100 இருக்குது. இப்போ 100 இருக்கனால டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்போ புள்ளி வச்சிங்கன்னா 708.75 அப்படின்றது வரும். இதுக்கான ஆன்சர் என்ன, 708.75. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன, 708.75. 2 ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா தனித்தனியாக வட்டி கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சம்மு ஆண்டு வட்டி விகிதம், அதாவது ஆர் கொடுத்துருக்காங்க 16 2/3% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 68,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9 மாதங்கள், எண் வந்து மாதங்களில் கொடுத்துருக்காங்க 9 மாதம்னு. இப்போ தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஐ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா எண் வந்து ஆண்டுகளில் தான் இருக்கணும். இது வந்து மாதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ மாதத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வருடமாக மாற்றிக்கணும். வருடமாக மாற்றினோம்னா என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வருஷமாக மாறிடும். இப்போ 9 வந்து 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 9 4 12. அப்போ 3/4 வருடம். 9 மாதத்தை வந்து எப்படி வருடமாக மாற்றினோம்னா 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது வந்து வருடமாக மாறிடும். இப்போ எண் வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், 3/4 வருடங்கள் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், எஸ்ஐ = PNR/100. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வட்டி வீதத்தையும் பாருங்கள், கலப்பு பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றிக்கோங்க. இதை எப்படி பண்ணோம்னா அப்படியே பெருக்குங்க. 16 × 3 48. இதோட ப்ளஸ் பண்ணிக்கணும் 2. 3 16 பெருக்கணும். பெருக்கினதுக்கப்புறம் இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். 3 × 16 48. 48ஓட 2 கூட்டினீங்கன்னா 50 வரும். 50/3. இப்போ ஆர் வந்து என்ன, 50/3. அதே மாதிரி எண் வந்து 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இதை வருடமாக மாற்றிக்கிட்டோம். ஏன்னா மாதத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. 9 மாதத்தை வருடமாக மாற்றினோம்னா 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3/4 வரும். 3/4 வருடங்கள். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஐ = அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 68,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 68,000 இன்ட்டு எண் என்ன, 3/4. ஆர் என்ன, 50/3. இந்த 16 2/3 கலப்பு பின்னமாக இருந்துச்சு. இதை பின்னமாக மாற்றிக்கிட்டோம். /100. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 1 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். 4ஆல் 1 4 மீதி வந்து 2 இருக்கும். 7 4 28 0 0 0. இப்போ என்ன பேலன்ஸ் இருக்குது, 17,000 இன்ட்டு 50/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இருக்கிறத அப்படியே பெருக்கிக்கோங்க. 170 இருக்குது, இங்கே 50 இருக்குது. 7 35 மிச்சம் 3 1 5 5 5 3 8 0 0 8500 வருது. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. இதுக்கான தனி வட்டி எவ்வளோ, 8500 ரூபாய்.
இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா வட்டி வீதம் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம பின்னமாக மாற்றுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரியே ஆண்டுகள் பாருங்கள், எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மாதத்தில் கொடுத்துருக்காங்க. இதை வருடமாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு தெரிஞ்சாலே எப்பயும் போல தான் வட்டிக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் வந்து 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த சமயம் தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி மாடல் கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம்னா, இல்லை இரட்டிப்பாக அப்படின்றது என்ன அர்த்தம்னா 2 மடங்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இல்லை 2 மடங்கு மடங்கு சம் வந்தாலே நம்ம என்ன பண்ணோம்னா அசலை வந்து 1ன்னு வச்சுக்கணும். இல்லை அசல் வந்து 2000ன்னு கொடுத்துருக்காங்க, இதை எடுத்துக்க வேணாம், அசலை வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது அதுக்கான வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எவ்வளவு மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரட்டிப்பாகன 2 மடங்கு, இதே 3 மடங்கு 4 மடங்கு அப்படிலாம் கொடுத்துருந்தா எப்படி வட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இரட்டிப்பாகன 2 மடங்கு அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 2 மடங்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வட்டியாக வரும். அதே மாதிரி இங்கே வந்து 6 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கான வட்டி என்னவா இருக்கும், 6ல் 1 போயிடுச்சுன்னா 5 ரூபாவாக இருக்கும். இதே 8 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கான வட்டி என்னவா இருக்கும், 8ல் 1 போனால் 7 ரூபாவாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அசலை நம்ம 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இதில் 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, இதுதான் அதுக்கான வட்டி. அசல் வந்து 1 ரூபா, அதுக்கான வட்டியும் 1 ரூபா தான். அடுத்து என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். வட்டிக்கான ஃபார்முலா என்ன, SI = PNR/100. வட்டி எவ்வளோ 1 ரூபா, அசல் எவ்வளோ 1 ரூபா தான். எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். R வந்து எவ்வளோ, 8% கொடுத்துருக்காங்க, 8/100. இந்த 100 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு போயிடுச்சுன்னா 1ஓட 100 பெருக்கினீங்கன்னா 100 வரும். 100 = n × 8. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4ஆல் 8 25 டைம் வரும். திருப்பி 2ஆல் அடிக்கலாம், 25 2ஆல் அடிச்சிங்கன்னா 12.5 வரும். இப்போ n = 12.5 வருடம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளவு மாதம்னு கேட்டிருக்காங்க. இப்போ வருடத்தை மாதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 12ஆல் பெருக்கணும். வருடத்தை வந்து மாதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 12ஆல் பெருக்கிக்கணும். இப்போ பெருக்குங்க, I2 10, மிச்சம் 1, 2 4 1 5, O2 2, O5 5, O2 2, O1 1, 0 0, மிச்சம் 1 5 1. எவ்வளோ வருது, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், ஏன்னா 12.5 இருக்கு. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 150 மாதம்னு வந்துருச்சு. 150 வந்து மாதங்கள். இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 12.5 தான் வந்துச்சு. இது வந்து வருடம். வருடத்தை மாதமாக மாற்றணும்னா 12ஆல் பெருக்கிக்கணும். இதே மாதத்தை வருடமாக மாற்றணும்னா 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 9 மாதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வருடமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 12ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வருடமாக மாறிடும். இதே வருடத்தை வந்து, அதாவது வருடம் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, இதை வந்து மாதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 12ஆல் பெருக்கிக்கணும். இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த சமயம் குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் ரூபாய் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக ரூபாய் 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி வீதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தனி வட்டி கேட்டிருக்காங்க, அசல் கொடுத்துருக்காங்க 52,000 அப்படின்னு, ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, எண் வந்து 4 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 52,000 வந்து 4 வருஷத்தில் வந்து 79,040 செலுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த தொகை வந்து 79,040 ரூபாய். என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியும், SI = PNR/100. இல்லை கண்டுபிடிக்க போகிறது என்னன்னா ஆறு தான் கண்டுபிடிக்கணும். 3 வேல்யூ தெரிஞ்சால் தான் ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ 6 தான் கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 4ன்னு கொடுத்துருக்காங்க, அசலும் கொடுத்துட்டாங்க 52,000 அப்படின்னு. ஆனால் வட்டி எவ்வளவு அப்படின்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வட்டி என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். தனி வட்டியில் மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன, A = அசல் ப்ளஸ் வட்டி. அசலையும் வட்டியும் கூட்டினாலே மொத்த தொகை கிடச்சிடும். அப்போ மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 79,040 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசலும் நமக்கு தெரியும் 52,000 அப்படின்னு, ப்ளஸ் SI நமக்கு தேவை, வட்டி தான் தேவை. அப்போ இந்த 52,000 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். 79,040 52,000 மைனஸ் பண்ணோம்னா வட்டி கிடச்சிடும். 79,040 52,000 போயிடுச்சுன்னா 0 4 0, 9ல் 2 போனால் 7, 7ல் 5 போனால் 2. இதுக்கான வட்டி எவ்வளோ,
27,040 ரூபாய் வட்டி. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், வட்டி வீதம் கிடச்சிடும். வட்டி எவ்வளோ? 27,040 ஈக்குவல் டு அசல் வந்து 52,000. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். எண் வந்து 4 ஆண்டுகள் இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பை 100. இப்போ கேன்சல் பண்ண முடியாதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு நாள் 4, இதில் 5 நாங்க 20, 6 நாங்க 24, மிச்சம் 3 இருக்குது. 7 நாங்க 28, மிச்சம் 2 இருக்குது. 6 நாங்க 24. அடுத்தது 2ஆல் அடிக்கலாமான்னு பாருங்கள். 2 டைம் வரும், மிச்சம் 1, 6 டைம் வரும். இதில் மூவி 2 6, மூவி 2 6, மிச்சம் 1, 8 2 16. திருப்பி 2ஆல் ஓ 2 2, மூவி 2 6. இது 2ஆல் அடிச்சிங்கன்னா ஓ 2 2, மிச்சம் 1, 6 2 12, மிச்சம் 1, 9 2 18. அடுத்து 13ஆல் ஓர் 13 13, இது ஒரு டைம் வரும். பேலன்ஸ் 3 இருக்குது. 3 13 39 வரும். இப்போ என்ன இருக்குது? 6 வந்து 13. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம்மு ரூபாய் 5,000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை ஆண்டுகள் அப்படின்றத பாருங்கள். 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம். இது 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா என்ன? பி ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இல்லை அசல் கொடுத்துட்டாங்களான்னு பாருங்கள். அசல் கொடுத்துட்டாங்க 5,000ன்னு. அசல் வந்து 5,000. அடுத்தது ஆர் வந்து கொடுத்துட்டாங்க. ஆர் வந்து 8% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆண்டு வந்து 2. 2க்கான ஃபார்முலா என்ன? பி ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அசல் வந்து 5,000, ஆர் வந்து 8 பை 100 ஹோல் ஸ்கொயர். இப்போ 5,000 ஸ்கொயர்னா 8 2 டைம் எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி 100 வந்து 2 டைம் எடுத்து எழுதிக்கலாம். 100 × 100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் ஓர் 5 5, ஈரஞ்சு 10, 2ஆல் அடிச்சிங்கன்னா ஓர் 2 2, 4 2 8 வரும். அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 8 நாங்க 32. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. இதுவரை தனி வட்டி கூட்டு வட்டிக்கு 7 சம் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 7 சம் பார்க்கலாம்.